ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம சோல் ஈட்டர் ஆனிமியோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆனிமீஸ் வேணும் நினச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த அப்டேட் என்னன்னு கேட்டு உங்களோட வாய்ஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட ஓப்பன் பண்ணனே நம்ம ஷினிகாமியோட பையன் டெத்தை கேட்டு தான் காட்டுறாங்க. டாய்லெட் பேப்பர் கரெக்டாக இருக்கு, லெஃப்ட் ரைட் எல்லாமே சிமெட்ரிக்கா இருக்கு. இந்த மாதிரி தான் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. சரி வாங்க ஸ்கூலுக்கு கிளம்பலான்ற மாதிரி பேட்டியும் லிஸியும் கூப்பிட பரதேசி நான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி 3 மணி நேரம் ஆச்சுரா, 3 மணி நேரம் லேட்டரான்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்படியே டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பன் பண்ணா கிளாஸ் ரூமை காமிக்கிறாங்க. கிளாஸ் ரூம்ல நம்ம டாக்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்லன்னா, இன்னைக்கு வந்து ஒன்று புதுசாக டிசைட் பண்ண போறோம், அதாவது அறுத்து பார்க்க போறோன்ற மாதிரி சொல்ல, யோ இந்த இடத்துக்கு வந்துட்டு வந்ததுலேருந்து நீ ஃப்ராகை டிசைட் பண்றது, அதுக்கப்புறம் அனிமல்ஸை டிசைட் பண்றது தான் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க, அதை தவிர வேற ஏதாவது கிளாஸ் எடுக்க மாட்டேன்ற மாதிரி கேட்க, இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பறவையை இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை காட்டுறா. இது வந்து எக்ஸ்டின்ட் ஆக போதா, அதாவது இனிமே அழிய போகுது, பாதுகாக்கப்பட்ட பறவை, இது வந்து தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டமே இருக்கு. ஆனா தலைவாத பிடிச்சிட்டு வந்து இதை அறுத்து பார்த்துருவோம், ஏன்னா இனிமே அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஏமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த கலவரத்துக்கு இடையில நம்ம மாக்காவும் சுபாக்கியும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா பிளாக் ஸ்டார் வந்து சொல்லிட்டானா, இனிமே நான் சோல் ஈட்டர் கூட தான் வந்து பார்ட்னர்ஷிப் போட போறேன், நாங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் காம்போவா இருப்போம், நட்புக்குன்னா என்னன்றத சிம்பிள் காட்டுற போயிருன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாப்ல. விடு அவங்க 2 பேரும் ஜாலியா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மாக்கா சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏய் இன்னைக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் பிராங்கன்ஸ்டைன் சொல்லிட்டு இருக்கானா. இப்ப கட் பண்ணி வெளியே காமிக்கிறாங்க. பிளாக் ஸ்டார் வெளியே இன்னும் கத்திக்கிட்டு இருக்கான். என்ன அவனுக்கு பிரச்சனை அப்படின்னா, ஷினிகாமியோட பையன் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதுதான் ஸ்கூல் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவன் தான் பிக் ஸ்டார்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பான் இல்லையா, இவனை தவிர வேற யாரை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கடுப்புல சுத்துறான். அதே சமயத்துல நம்ம சொல்லிட்டு இருக்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவன் வந்து செம ஸ்ட்ராங்னு சொன்னாங்க இல்லையா, சோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்ன்றதை நம்ம வந்து நேர்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கானுங்க வாசல்ல. அந்த டெத்தை கிட்ட லிஸு பேட்டி 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. மேல ஏறி வந்த உடனே நம்ம சொல்லிட்டு சொல்றான், ஓ நீதான் நம்ம ஷினிகாமியோட பையனா, 7 புலன்களும் பெற்ற அதிபதி நீதானா அப்படின்ற மாதிரி கேட்க, டே 7 மட்டும் சொல்லாதடா 8 மாத்திக்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஏன்னா 7 சிமெட்ரிக்கா இல்லையா, அதை பாதியா கட் பண்ணா சரியா இருக்கா, அதான் 8னா பாதியா கட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்குமா, தயவு செஞ்சு இவனை கெஞ்சி கேட்கிற 7 மட்டும் சொல்லாத 8ன்னு சொல்லின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்கான். என்னடா இவன் சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருக்கான்ற மாதிரி பார்க்க, அவன் அப்படித்தான் கொஞ்சம் லூஸ்ன்ற மாதிரி பின்னாடி இருக்க அந்த பொண்ணுங்க சொல்லுது. இதுல வேற மேல பிளாக் ஸ்டார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, நான் தான் இந்த அதிபதி, இந்த உலகத்திலே பிக் ஸ்டார் நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. யாரா அது குரங்குட்டி மாதிரி மேலே உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கீழே இந்த லிஸு பாத்துக்கிட்டே இருக்கா பாருங்க. தலைவன் என்ன பண்ணிடுறானா, நின்று எகிரி எகிரி குச்சிட்டே இருக்கான். அவன் நின்றுட்டு இருக்க இடம் வந்து உடச்சிக்கிட்டு அப்படியே கீழே வந்துடுறான். அவன் தப்பிச்சிடுறான். ஆனா இதை பார்த்து நம்ம டெத்தை கிட்டுக்கு செம்ம கடுப்பாயுது. ஏன்னா அவனுக்கு எல்லா விஷயங்களும் ப்ராப்பரா இருக்குன்னு நினைக்கிறான் இல்லையா, அந்த இடத்த உடைச்சிட்டான்ல, என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப, இருடா ஷினிகாமியோட பவர்னா என்னன்றதை நான் காமிக்கிறேன், இப்ப பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு லிஸியும் பேட்டியும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண சொல்லி கன்னை எடுத்து கையில வச்சுக்கிறான். இவங்க 2 பேரும் எழுந்து நின்று பாக்குறாங்களா. நம்ம சொல்லிட்டு இவனை சேலஞ்ச் பண்றதுக்கான காரணம், இந்த அபிஸ் சேலஞ்ச் வந்து தனியா போய் முடிச்சிட்டு வந்துட்டான். பிளாக் ஸ்டாருக்கு எப்பயும் போல அவனை தவிர வேற யாரும் ஃபேமஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போறதுக்கு நின்றுட்டு இருக்கானுங்க. இவனுக்கும் தெரியுது இவங்க 2 பேர் யாருன்னு. டாக்டர் பிராங்கன்ஸ்டைன் கூட மோந்த பசங்க தான், நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா. 2 பேரும் சண்டையை போட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எட்டி பார்த்து இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கு, நம்ம சோல் ஈட்டர் பிளாக் ஸ்டார் அதுக்கப்புறம் யாரோ ஒரு பையனுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லு. அப்படியா இப்போ மாக்காவும் சொல்றான், என்னன்னா இந்த மாதிரி பசங்களுக்குள்ள பிரச்சனை வந்து டியூவல் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஒரு டீச்சர் வந்து ஸ்பெக்டேட் பண்ணணும், அதனால நீங்க போகணுன்ற மாதிரி சொல்ல, கடைசி நேரத்துல பறவை அறுக்கலாம் தலைமை போவான் போறீங்க, சரி சரி உன்னை அப்புறம் வந்து அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். நீங்க 2 பேர் தானே அவனுக்கு பார்ட்னர், நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்காவையும் சுபாக்கியும் கூட்டு போறான். வெளியே நம்ம பிளாக் ஸ்டாருக்கு க்ளோஸ் காம்பேக்ட் தானே வரும், இவன் வந்து லாங் ரேஞ்சில் சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லும்போது அவன் கிட்ட வந்து அவனையும் அடிச்சு போட்டு பின்னாடி நம்ம சோல் ஈட்டர் வந்து கத்தி எடுத்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை ஒரு மாதிரி அடிக்க வரான் பாருங்க. அதையும் கண்ணு வச்சு ஈஸியா தடுத்து விட்டுறான். அடுத்தது மட்டும் இல்லாம இன்னொரு கண்ணை எடுத்து வயிற்றுக்குள்ள வச்சு அங்க ஒரு சுட்டு விட்டு அவனையுமே படுக்க போட்டுறான். ஆனா இவன் வந்து சாகல, வேணும்னு வந்து பவரை டிக்ரீஸ் பண்ணி அடிச்சிருக்கான் இவனை குழந்தைத்தனமா. இது வந்து நார்மலான புல்லட்ஸ் கிடையாதான், இது வந்து அந்த வெப்பன் மேஸ்டருக்குள்ள இருக்க சோல் வேவ் லென்த்னு சொன்ன பாத்தீங்களா, அதை இன்ஃபியூஸ் பண்ண புல்லட், அதனால செம்மையா வலிக்குது அவனுக்கு. இங்க நடக்கிற சண்டையை நம்ம டாக்டர் பிராங்கன்ஸ்டைன் அதுக்கப்புறம் மாக்கா சுபாக்கில வந்து பாக்குறாங்க. சுபாக்கி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா, இவங்க 2 பேர் பார்ட்னர் ஆவறன்னு வர சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன பண்ண போறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்களும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆனா இவன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். அவ்வளவு குட்டிக்காரன் அடிச்சா அவனுக்கு மேல கை கூட வைக்கவே முடியல. அப்போ டாக்டர் பிராங்கன்ஸ்டைன் என்ன பண்றா, நீ ரீசெண்டா தானே சோலெல்லாம் பார்க்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு மாக்கா, இப்போ அந்த பசங்களோட சோலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, மாக்கா வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி சோல்ஸ் வந்து பாக்குறாளா. அப்போ பொதுவா வெப்பனுக்கும் அந்த மாஸ்டருக்கும் நடுவில் வேவ்லென்த் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சிங்க் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த டெத்தை கிட் அதுக்கப்புறம் அவன் வச்சிருக்க 2 வெப்பன்ஸோட சோலும் பாத்தீங்கன்னா செம்மையா அலைன் ஆகுது. அதாவது ஒரு வெப்பனை ஹேண்டில் பண்றது கஷ்டம், ஆனா இவன் டபுள் வெப்பனை அதையும் பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா வச்சிருக்கான். அந்த தாம்சன் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அதை டெத்தை கிட்டோட வெப்பன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் சீட்ல தான் வாழ்ந்தாங்களாம். அதனால அவங்களுக்கு நம்ம கிட்ட பார்த்த உடனே பிடிச்சி போயிருக்கு இவன் செம்ம பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இவன் கூட ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரோட சோலும் ஒவ்வொரு மாதிரி, ஆனா இருந்தாலும் அதனால தான் அது அட்ராக்ட் ஆகுது. ஏன்னா இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா தானே அது வந்து எனர்ஜியா மாறும், அந்த மாதிரி தான் இது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம 2 போய்த்திங்க இருக்க போற, அது 2 கோளாறுங்க, இது சிங்கே ஆகல. அப்பல அதை பண்ணிடுவோமா அப்படின்ற மாதிரி பிளாக் ஸ்டார் சொல்றேன். அதை தானே பண்ணிடுவோம். இப்போ நான் அதை பண்றது மூலியமா இன்ஃபினிட்டி ஸ்ட்ரென்த் வந்து உன்னை அழிக்க போறேன்டா, அந்த ஸ்ட்ரென்த் நீ பார்த்தனா அதுக்கப்புறம் நீ கண்ணு முழிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி பில்டப் கொடுக்குறானுங்களா. அப்படி என்னடா ஸ்ட்ரென்த்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காருங்க. நம்ம சொல்லிட்டு இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகறானா,
இதை பார்த்து இவனுங்க ரசிச்சுட்டு இருக்கானுங்க. ஆஹா பக்காவா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேய் ரசிக்கிற நேரமாடா இது சண்டையை பாருங்கடான்ற மாதிரி ரிலீஸ் கத்திக்கிட்டு இருக்க. நம்ம பிளாக் ஸ்டார் ஒரு காமெடி பண்ணுவாப்ல. இது வரைக்கும் சுபாக்கி எத்தனை யூஸ் பண்ணா இவன் ஒரு ஆக்சன்றதை மறந்துட்டு நாலேருந்து அந்த சைக்கு விழும் பாருங்க. அதாவது நம்ம சொல்லிட்டு விழுவாப்ல. இவர் வந்து கையை வச்சு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தலையை வச்சு பிடிச்சி அவன் தலையில துண்டை வெட்டிக்கிறான். ரத்தம் போல போல ஊத்துது. சொல்லிட்டு கீழே ஊந்துற டேய் தூக்குடான்னா அவன் தூக்க ட்ரை பண்றான். வெப்பனை தூக்கவே முடியல. நான் அந்த வெப்பனுக்கும் மேஸ்டருக்கும் இல்ல வேவ்லென்த் இருக்குன்னு சொன்னேன். அது ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணாதானே இவன் ஒரு பக்கமா இருக்கான் அவன் ஒரு பக்கம் இருக்கான். தூக்கவே முடியல. என்னடா இவ்வளவு கடன் கிடக்குற பணத்தை கூட தூக்கிடலாம் போல அந்த கடன் கிடக்குறடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டேய் நல்லா பிரஷர் போட்டு தூக்குடான்ற மாதிரி சொல்லி அவன் பிரஷர் போறன்ற பேர்ல அவன் பவர் யூஸ் பண்ணி இவனை ரத்தமாக எடுக்க வச்சிடறான். பாரதேசி என்ன தூக்க சொன்ன என்ன எதுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இவங்க பண்ற பண்ண பார்த்து இந்த பக்கம் டாக்டர் வேற சிரிச்சிட்டு இருக்காப்புல. இப்ப நம்ம சொல்லிட்டு என்ன சொல்றான் இதுக்கு மேல முடியாது நாம ரெண்டு பேரும் பிரியலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவங்க ரெண்டு பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல வேற ஏதாவது ஓடுதானே தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் போட்டானுங்க. நம்ம இவனை சுற்றலாமா அப்படின்ற மாதிரி டெத் வந்து பாத்துட்டு இருக்கானா. ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுன்ற மாதிரி பாக்குறாங்க. அவன் என்ன பண்றானுங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகல. இது வரைக்கும் உன் கூட இருந்ததே போதும். இதுக்கு மேல உன் கூட இருந்தா நான் ஹேட் பண்ணிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் நம்ம பிரிஞ்சிடலாம். நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி லவர்ஸ் பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனா அவனுங்க பேசுறது என்னன்னா ஒரு வெப்பனும் மாஸ்டரும் அதான் பேசுறாங்க. பார்ட்னரா இல்லாதப்போ கூட நீ வந்து என் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்க டேய் இதெல்லாம் நீ கேட்கணுமா நம்ம ரெண்டு பேரும் ஜிகிரி தோஸ்தரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி வந்து அப்படியே பாசமழை கொட்டுறானுங்க பாருங்க. அப்ப என்ன பண்ணிடாடா டபுள் கில்லுன்ற மாதிரி சுட்டு தெளி போட்டுற ரெண்டு பேரும் சாரிப்பா கை ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு. ஆனாலும் இந்த ரெண்டு பசங்களும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல கடைசி வரைக்கும் போராடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா எடுத்த சண்டையை முடிச்சாங்கன்னு சொல்லி அவனை அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா அவனை அடிக்கவே முடியல. அவன் பேரட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். அவங்க அடி வாங்குற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் பிளாக் ஸ்டார் என்ன பண்றான் நேக்கா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி அவனுக்கு கிக் விடுற மாதிரி ஃபெயிண்ட் கொடுத்து அவன் காலில் ஏதோ ஒன்று போட்டு வலிச்சு கீழே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்ட உடனே அந்த பக்கத்துல சோலிட்டு வந்துட்டு வெப்பனா மாறி அவனை வெட்டலாம் வருவான்னு பாருங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல வந்து மிஸ் பண்ணிடுவான். அவன் கட்டின கயிறு இழுத்து நம்ம சோலிட்டு மேலேயே வந்து பிளாக் ஸ்டார் இடிக்க வச்சு அவன் மண்டே வீங்க வச்சு இவங்க ரெண்டு பேர் அடிச்சு போடுறானா. இதுக்கு மேல உங்களை சும்மா விட்டா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருடா நான் உண்மையான பவர் என்னன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சோல் ரெசோனன்ஸ் பண்றான். அதாவது அவன் வெப்பன் கூட ஒன்னா ஆக போறான். ட்ரூ ஃபார்ம் எடுத்துட்டு வரான். அவன் வெப்பன் வேஸ்டர்ஸ் அதாவது மாக்கா அதுக்கப்புறம் டாக்டர் பிராங்கன்ஸ்டைன் எல்லாம் சோலை வந்து பார்க்க முடியலையா. அவனோட பவர் தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஆனா நம்ம ரெண்டு பசங்களால பார்க்க முடியல. இந்த பைத்தியக்காரனுங்க அவனோட பவர் என்னன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கானுங்க. அவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு சுத்தி ஒரு ரவுண்ட் மாதிரி வந்து ரெண்டு கையில இருக்க நார்மலான கன்ஸ்ல பெரிய கேனன் மாதிரி மாறிடுது. அப்புறம் அவனோட உடம்புல ஸ்பைக்ஸ் மாதிரி வந்து அது எனர்ஜியை கலெக்ட் பண்ணி அவனோட சோல்ஸை வந்து இன்னும் நல்லா லிங்க் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு வெப்பன் மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரையும் நோக்கி புல்லட் வந்து பாஸ் பண்றா பாருங்க. சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா பிளாக் ஸ்டார் என்ன சொல்றான் இதெல்லாம் ஜுஜிபி மேட்டர் தம்பி பிரச்சனை தான் என்ன கண்டு போட பிரச்சனை கண்டு நான் ஓட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிக்கிறான் பாருங்க. ஆனா இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுருந்தது. அவளை அடிச்ச அடிக்கு லாரியில் நசங்க தக்காளி பழம் மாதிரி ஆயிட்டானுங்க அவனுங்க. ஆனா திடீர்னு பார்த்தா நம்ம டெத்தை கிட்ட இருக்கான் பாத்தீங்கன்னா வாயில இருந்து போல போல ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கு. தொப்புன்னு கீழே வந்துட்டான். எதுக்குடா இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. நம்ம டாக்டர் பிராங்கன்ஸ்டைன் பாக்குறாரு. எதுக்காக இவன் மைக் அடிச்சு ஊந்தா என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்து நம்ம மார்க் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். ஏன்னா போலிட்டு இவனை வெட்டுறதுக்காக வந்தா பத்தியா அப்படி வெட்டும் போது இவன் மேல ஒரு அடிப்படல. ஆனா அவனோட முடி வந்து லைட்டா வெட்டிட்டேன். இவனுக்கு எல்லாமே வந்து ஈக்குவலா சிமெட்ரிக்கா இருந்தா தானே பிடிக்கும். அதனால அவனோட முடி வந்து லைட்டா வெட்டிட்டதுக்காக வாயில இருந்து ரத்தம் பல்பல்னு ஊத்தி தொப்புன்னு கீழே வந்துடுறாடா. யாரா அப்படின்னு நம்ம வின் போயிட்டோமா அப்படின்ற மாதிரி ஏற்றி நின்று இருக்காங்க. பிளாக் ஸ்டார் நான் தாண்டா கடவுள் நான் தாண்டா கடவுள் நீங்களா நீ ஓகேவாடா அப்படின்ற மாதிரி கேட்க ஓகேவா பிரச்சனை எல்லாம் என்ன கண்டு ஓடும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப நான் ஒரு கடவுளா வேற மாறிட்டேன் என்ன நினைச்சு நீ வரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் மாக்கா வர இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமா இது ரொம்ப அன்கூலா இருந்துச்சுல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு சொல்றான். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் தான் நல்ல பேருன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல. ஆமா அவங்க ரெண்டு பேரும் தான் நல்ல பேரு. அவங்க ரெண்டு பேருக்கு தான் செட் ஆகும். அதே மாதிரி தான் நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது சரி வாங்க கிளாஸ் கிளம்பலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஷினிகாமி வராரு. வணக்கம் என் புள்ளைய முறையா ஸ்கூலுக்கு அமிச்சு பார்க்க வந்தா நிலைமை மோசமா இருக்கு போலியா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரா. அப்ப நம்ம மாக்கா என்ன பண்றானா இவரோட சோல் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பவர் யூஸ் பண்றான். ஆனா பார்த்தா எல்லாரோட சோலும் கண்ணுக்கு தெரியுது. நம்ம ஷினிகாமியோட சோலை மட்டும் தெரியவே இல்லை. இவளுக்கு ரொம்ப யோசனையாவே தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல விடு இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி போயிடுறா. இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க. அந்த மொத்த ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்கூலை வந்து ஒரு விஷயம் கவர் பண்ணுது. அது வேற எதுவும் கிடையாது நம்ம ஷினிகாமியோட சோல். அது அந்த பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்குன்றத காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி அப்டேட்னு சொல்லிட்டு உங்களை தொல்லை பண்ணிட்டே இல்லை. அது யூடியூப் ரிலேட்டட் கிடையாது. அது ஒரு வேற விஷயம். அதை என்னால் வெளியே இப்போ சொல்ல முடியாது. இன் ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ அதை நினைச்சு எதுவும் வருத்தப்படாதீங்க. எது புது ஆனிமி அந்த அவர் எடிஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அடுத்த வீடியோங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.